கேஸ் அமௌண்ட்டுக்கும் பெட்ரோல் அமௌண்ட்டுக்கும் எல்லாமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 3.5 4.5 டார்கெட் வச்சுருக்கீங்க. அந்த 3.0 வந்து அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4.1 அமௌண்ட் நிறைய வித்தியாசம் இருக்குது. 3.0 300 இன்சென்டிவ் கொடுத்து 1000 வருமானம் கொடுப்பீங்க, நாங்கள் 1200 சம்பாதிப்போம். நீங்கள் அதே 4.0 1000 வருமானம் கொடுத்து 1000 இன்சென்டிவ் தரீங்க. அந்த 1000 நாங்கள் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் 10 வேலையை நாங்கள் 15 18 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களை வச்சுக்காம எங்களுக்கு நியாயமான வருமானத்தை நியாயமான ஊழியத்தை கொடுங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். கோரிக்கைகள் ஏற்று எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார் வேறு தேவையில்லாமல் ஒரு கிலோமீட்டருக்கு பணத்தை கேட்டதுக்காக நிறையா பேரோட ஐடியா சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ண ஐடியா திருப்பி ரீஓப்பன் பண்ணணும். நிறையா பேர்த்த முடக்காதீங்க, பயம்புறுத்தி ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அது வந்து ஒரு இதாக நினச்சி அதை வந்து வெளியிட்டு நிறையா டெலிவரி பாயை வந்து பயம்புறுத்தி நிறையா பேர் வரவிடாமல் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் ஐயா நாங்கள் என்ன கேட்டோம், தமிழ்நாட்டு பையனாக கோயம்புத்தூரில் வளர்ந்து போகிறவங்க எல்லா டெலிவரி பாய்ஸ் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட், அமேசான், திருப்பூர் நண்பர் கூட ஃப்ளிப்கார்ட்டில் ரோட்டில் இறங்கி போனாங்க. என்ன நடந்துச்சு? கடைசி வரைக்கும் போராட்டம் தான் வாழ்க்கையா? இல்லை என்ன தான் நீங்கள் தீர்வு காண போகிறீங்க? இந்த நிறுவனங்க என்ன தான் முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஐடியை முடக்காமல் கிலோமீட்டரை ஏற்றி கொடுத்து ப்ராப்பராக நாங்களும் வேலை பார்க்குறோம், நீங்களும் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இது வந்து ஆரம்பம் தான். அடுத்த நடவடிக்கையாக நீங்கள் அடுத்தடுத்து நடக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணிடுவோங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு போய் அவங்க ஐடியா சஸ்பெண்ட் பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணலாம்? கஸ்டமர்கிட்ட அவதூறாக நடத்தணுமா? இல்லை யாராவது தெளிவாக பேசணுமா? இல்லை யாரையாவது நாங்கள் இழுத்து பேசணுமா? என்ன கேட்டோம்? கிலோமீட்டருக்கு பணம் கொடுக்குன்னு கேட்டோம். இது இப்போ நடக்கலை. 2 மாதத்துக்கு முன்னாடி ரோலில் 2 பேராக வந்து உங்கள்கிட்ட கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். அதுக்கும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா உங்களை எழுத்து கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்தையும் முடக்கிடுவேன். நிறைய பேர் வர ஆர்வமாக இருக்காங்க. ஏன் ஆர்வமாக இருக்காங்கன்னா, எங்களுக்கு கிலோமீட்டர் கொடுங்க, எங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது கேட்க நிறைய பேர் முன் வந்தால் உடனே ஐடி கார்டு உடனே சஸ்பெண்ட். ஏன்னா கேட்கக்கூடாது. ஏன் சம்மந்தப்பட்ட நிர்வாகித்தை கேட்காம வேறு எங்கே போய் கேட்பாங்க? எங்களுக்கு என்ன போராடணும், எங்களுக்கு என்ன நடுரோட்டில் நிற்கணும், நிறையா பேர்த்த கஷ்டப்படுத்தணும், எங்களுக்கு என்ன ஏதாவது சூழ்நிலை அமைஞ்சிருக்கா? சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நாங்களும் வாழணும். தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். ஒரு தமிழாக ஒரு உணர்வுபூர்வமாக எல்லா டெலிவரி பாயும் இப்போ பெண்களும் ஆர்வமாக வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். நேரத்தை அதிகப்படுத்துறீங்க, உழைப்பை அதிகப்படுத்துறீங்க, பணத்தை வந்து கம்மி பண்ணிடுறீங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது எங்களுக்கு தெரியல. கிலோமீட்டருக்கான பணம், எங்களுக்கான கோரிக்கை, எங்களுக்கான நடைமுறை மாண்புமிகு கலெக்டர் அவர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். அடுத்து